பிறக்கும் போதே சிவசிவ என்ற மந்திரத்தை சொல்லி பிறந்தார் சிவவாக்கியர் என்று கூற கேட்டிருப்போம். அவருக்கெல்லாம் எவ்வளவு பாக்கியம் கிடைத்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். ஏன்னா இங்கு வளர்ந்து நிற்கிற நிறைய பேத்துக்கு கூட அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு வாய் இல்லாம போச்சு. அந்த வார்த்தை அவங்க வாயில வர்றதில்லை. ஏன்னா உண்மையான பரம்பொருளோட நாமம் அது. அதை சொல்லிட்டா எல்லா பாவமும் போயிடும். ஆனா அதை சொல்லக்கூடிய தகுதி பெறாதவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா அதை சொல்லக்கூடிய பக்தியும் அதை சொல்லக்கூடிய தைரியமும் ஒருத்தருக்கு இருக்கிறது என்றால் அதை நம்மை போல சிவபக்தர்களால் முடியும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரி, சிவபக்தி அப்படிங்கிறது உயர்ந்தது. சிவபெருமான் திருவடியை மட்டும் நினைத்து, இந்த இடத்துல அவரோட முடிய கூட சொல்லல, அவரோட திருவடியை மட்டும் நினைத்து அவன் பெயரை சொல்லி கதறி அழுது, சிவபெருமானே, ஈசனே, பரமேஸ்வரனே, மகேஸ்வரா அப்படின்னு கதறி அழுது கைகூப்பி தொழுது பரம்பொருளையே என்றும் நினைத்து அந்த இறையருளில் திளைத்து ஒன்று இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் கருணை கிட்டுமாம். ஒன்னே ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. இறைவன் அடி முடி ரெண்டு விஷயம் முக்கியம். இறைவன் அடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தான் நம்ம குறிப்பிட்டது. அவரோட பாதமலரை பற்றி கொள்ளுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. சரணாகதி அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் அவர் பாதத்தை பற்றி கொள்வதுதான். அவர் முடியில் சூடுகின்ற பூவாக இருக்கக்கூட தேவையில்லை. அவர் அடிப்படுகின்ற அந்த இடத்தில் ஒரு தூசி துகளாக நாம் இருந்துவிட்டால் அதைவிட வேறென்ன பாக்கியம் நமக்கு தேவை? உண்மையான பக்திக்கு இலக்கணம். அவர்கள் பாதத்தை பார்க்கும் பொழுதே கண்களில் தண்ணீர் பெருகும். இறைவா, ஈசா, மகேஷா, சர்வேஸ்வரா, சங்கரா அப்படின்ட்டு